அன்பு தமிழ் மக்களே வணக்கம். சந்தேஷ் காலி என்ற கிராமம் பிரபலம் ஆவதற்கு காரணம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிதான். கழகம் என்றால் கலகம் என்பது போல காங்கிரஸ் என்றால் மேற்கு வங்கத்தில் ரவுடித்தனம் என்று பெயர். அது எல்லாருக்கும் தெரியும். ஷேக் ஷாஜகான் என்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவன் கொஞ்ச நஞ்ச வேலையா பண்ணியிருக்கான். அவனது தம்பியும் அவனுக்கு கூட கூட்டு. அவனது தம்பி அவனுக்கு சலச்சவனாக முடியுமா? அவனது தம்பி ஷேக் சிராஜுதீன் அவனது உதவியாளர்களுடன் சேர்ந்து கேங் ராப் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று. எத்தனை நாளைக்கு தான் கட்சி பணி ஆற்றிக்கிட்டு இருப்பது? அவனும் மனுஷன் தானே. மனுஷனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அதனால் அப்பப்போ அவங்க மிருகமாக மாறிடுவாங்க. நள்ளிரவில் வீடு புகுந்து அந்த காளிகள் நடத்திய அராஜகம் அங்குள்ள காளிகளை குதித்து எழுந்து போராட வைத்து விட்டது. போர்க்கால நடவடிக்கையாக சந்தேஷ் காலி டிஎம்சி பிரசிடென்ட் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டாரே. அதான் தண்டனை கொடுத்துட்டானே. காவிகளே, அடங்க மாட்டீங்களாடா? பெர்மாஜூர் பகுதி பெண்கள் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் பயந்து போன மம்தா பானர்ஜி சிராஜை நீக்கி இருக்கிறார். புற்றீசல் போல வந்த அந்த பகுதி பெண்கள் சிராஜ் மேல் 700க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு புகார்களை போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணியதும் வேற வழி இல்லாமல் ஷேக் சிராஜுதீனை பதவியில் இருந்து நீக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஷாஜகானோ மும்தாஜுடன் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். டிஎம்சி ஸ்போக்ஸ் பர்சன் குணால் கோஷ் என்ன சப்பக்கட்டு கட்டுகிறார் தெரியுமா? கட்சியில் உள்ள சில பேருடைய தவறுகளுக்கு ஒட்டுமொத்த திரிணாமுல் காங்கிரஸை குத்தம் சொல்லலாமா? தண்ணீர் தொட்டிக்குள் மலம் கலந்ததற்கு திமுக அரசாங்கத்தை குத்தம் சொல்ல முடியுமா? அது மாதிரி தாங்க இதுவும். கட்சின்னா சில பேர் இப்படியும் அப்படியும் இருக்கத்தான் செய்வாங்க. அது பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ். இது தெரியாமல் இது புரியாமல் ஒட்டுமொத்த கிராமமே கொதித்து எழுந்து போராட்டம் பண்ணுது. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இது நல்லா இருக்கே இந்த விளக்கம். பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து சந்தேஷ் காலி கிராமமே ஷாஜகானுக்கு எதிராக போராடுவது இவருக்கு தெரியவில்லையாம். இதுக்கு பெயர் தான் காரிய குருடு என்பது. ஜனவரி 5ஆம் தேதி அவருடைய வீட்டுக்கு, ஷாஜகானுடைய வீட்டுக்கு ரெய்டுக்கு போன என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை செந்தில் பாலாஜி ஸ்டைலில் அட்டாக் பண்ணதுக்கு பிறகுதான் தொண்டர்கள் தங்கள் ஆத்திரம் தீர்வதற்காக சந்தேஷ் காலி கிராமத்துக்கு போய் இந்த கற்பழிப்பு சம்பவத்தை நடத்தி இருக்கிறார்கள். சந்தேஷ் காலியில் சந்தோஷமாக இருந்துவிட்டு வந்திருக்கிறார்கள். சோனா கஞ்சி போகிறதுக்கு அவங்க கிட்ட துட்டு இல்லையாம். என்ன பண்ணுறது? 2007 நந்திகிராம் என்ற கிராமத்தில் கம்யூனிஸ்டுகள் ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடித்து வலுக்கட்டாயமாக அவர்களுடைய விளை நிலங்களை பிடுங்கிய போது நல்ல விளையாட்டம் வேஷம் போட்டு போராடிய மம்தா பானர்ஜி மேற்கு வங்க ஆட்சியை பிடிக்கத்தான் அப்படி போராடினார் என்று இப்போதான் அந்த பகுதி மக்களுக்கு புரிந்ததாம். அதன் பிறகு மக்களை பற்றி கவலைப்பட அவருக்கு எங்கே நேரம் இருக்கு? ஆட்சியை பிடித்த பிறகு தேர்தல் நேரத்தில் கவலைப்பட்டால் போதுமே. சோனகிரிகளுக்காக தினமும் மோடி மாதிரி மாடாய் உழைக்க முடியுமா? அதன் பிறகு நில அபகரிப்பை டிஎம்சி லீடர்களே செய்ய ஆரம்பித்தார்கள். மஜ்கர் பாரா, ஹல்டர் பாரா போன்ற சந்தேஷ் காலி ஏரியாவில் நில அபகரிப்பை சந்தோஷமாக செய்ய ஆரம்பித்தார்கள் தொண்டர்களும் தலைவர்களும். இலவச இணைப்பா அப்பப்பா கற்பழிப்பும் அங்கே நடந்தேறியது. அந்த பகுதி பெண்கள் போலீஸிடம் ஏன் இந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணவில்லை என்று கேட்டால் அந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் பதில் சொல்லுவதில்லை. திரு திரு என்று முழிக்கிறது. விளக்கு பிடிப்பவனிடம் போய் நீதி கேட்க முடியுமா? ஸ்காட்லாந்து போலீஸ் முன்னிலையிலே குண்டாசுகள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெண்களை தாக்குகிறார்கள். அதை பார்த்து கொண்டு போலீஸும் இருக்கிறது. போலீஸ் குலத்தொழிலை ஒருத்தன் செஞ்சா அதை ஆதரிக்க வேண்டாமா? பார்த்துக்கிட்டு தானே இருக்க முடியும். அவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? எங்களுக்கு மம்தா பானர்ஜியின் அனுதாபங்கள் எல்லாம் வேண்டாம். நீதியின் கண்ணீர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீதி நியாயம்தான் எங்களுக்கு வேண்டும். குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், அதை கண்டிக்க வேண்டும், அவர்களை சிறையில் தள்ள வேண்டும் என்று ஆவேசமாக பேசுகிறார்கள். இப்பெல்லாம் டிஎம்சி லீடர் என்று சொல்லிக்கொண்டு எவனும் தெருவில் நடமாட முடியவில்லை. கல்லெறிந்து நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்க. ரேஷன் அரிசி கடத்தலில் நல்ல காசு பார்த்து இந்த ஷாஜகான் நல்ல கமிஷனை மம்தாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார்.
எவன் கண்ணில் விடிஞ்சதோ அதை பிஜேபி இடி கிட்ட போட்டு கொடுத்து அவங்கள ரெய்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கற்பழிப்பு சம்பவம் எல்லாம் நடந்தேறியது. அதனால இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம், பிஜேபி தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். இது எப்படி இருக்கு? இதுவரை டிஎம்சி லீடர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எதிராக 700 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நில அபகரிப்பு கற்பழிப்பு கம்ப்ளைண்ட் 700 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறது. டிஎம்சி லீடர் அஜித் மைட்டியை அந்த பகுதி மக்கள் நைய புடைத்து விட்டார்கள். அதனால் எந்த டிஎம்சி லீடர்களும் மக்கள் பணியாற்ற வெளியே வர முடியவில்லை. இந்த அவல நிலையை, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா? இதை எங்கே போய் சொல்கிறது? கற்பழிக்கும் உரிமை இப்படி பறிக்கப்பட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் போய் தான் நாங்கள் செட்டில் ஆக வேண்டும். கற்பழித்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாச்சே, எங்களுக்கு ரெட் கார்பெட் விரிக்கும் மாநிலமாச்சே. வெஸ்ட் பெங்கால் டிஜிபி ராஜீவ்குமார் கலத் அச்சி மஞ்சி தும் அம்ரா அப்படின்னு சொல்கிறார். அதன் அர்த்தம் தவறு நடந்து விட்டது, நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம் என்பதாகும். ஆனால் மம்தா தான் அதை ஒரு தவறாகவே ஒத்துக்கொள்ளவில்லை. கற்பழிப்பு எல்லாம் ஒரு குத்தமாய்யா? அவங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தாங்க, அதில் அதெல்லாம் ஒரு குத்தம்னே இல்லையா. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கற்பழிப்பு நடந்தால் கூடி கூடி பேசும் தமிழக ஊடகங்கள் அவர்களின் வாய் அனுமார் மூஞ்சி மாதிரி ஆகிவிட்டது. வாய் நிறைய டைகர் பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படி தானே இருக்கும். இதுவரை 50 நில அபகரிப்பு வழக்குகள் பெர்மோஜார் பகுதியில் மட்டும் பதிவாகியுள்ளது. இவை அனைத்தும் தானே தலைவன் ஷாஜகான் மேல் மட்டும் பதிவானவை. மற்ற தலைவர்கள் மேல் பதியப்பட்ட வழக்கு விவரங்கள் தெரியவில்லை. தெரிந்தால் சொல்லுகிறேன். நிலங்களை அபகரிக்கத்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்த மாதிரி தெரியுது. நில அபகரிப்புக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஷாஜகான் தான் ஆரம்பித்து வைத்தார். அவருக்கு 7வது மனைவி மும்தாஜா என்று குதர்க்கமான கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டாம், எனக்கு கேட்ட கோபம் வரும். சந்தேஷ் காலி எம்எல்ஏ சுகுமார் மஹாட்டோ அவர் என்ன சொல்கிறாரு? 1 மாதத்துக்கு முன்னாலே ஷாஜகானை கட்சியை விட்டு நாங்கள் நீக்கிட்டோம். அவர் அபகரித்த நிலத்தை எல்லாம் பிடுங்கியவர்களிடமே திருப்பி கொடுப்பதற்காக சட்டையை போட்டுக்கிட்டு செருப்பை காலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து போராட்டம் நடத்தி விட்டார்கள். மனுஷன் பயந்து போய் ஹமாஸ் குகையில் போய் பதுங்கிட்டார். இதுதான் நடந்தது. இதற்கிடையில் இடி புது வழக்குகளை அவர் மேல் பதிந்துள்ளது. அவன் தொடர்புடைய 6 இடங்களில் இடி ரெய்டு நடக்கிறது. அத்தனையும் பிடுங்கிட்டு தான் விடுவீங்களாடா? அதை பார்த்து தமிழகத்தில் சில பேர் தொட நடுங்கிக்கிட்டு இருக்காங்க ஐயா. இந்த கலைவரங்களுக்கு நடுவில் சமாதியிலிருந்து எழுந்து வந்த கம்யூனிஸ்ட் தலைவர் முகர்ஜி நமக்கும் ஏதாவது கிடைக்குமா என்று சந்தேஷ் காலிக்குள் மோப்பம் பிடிக்க நுழைய பார்த்தார். யோ பெருசு, 144 தடை சட்டம் போட்டிருக்கியா, கூட்டமாக போகக்கூடாது என்று போலீஸ் தடுத்து நிறுத்திவிட்டது. செத்த எலியை தூக்கி போடுற மாதிரி அந்த பகுதியிலிருந்து அவரை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இப்போ தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காராம். மனநல மருத்துவமனை லாரி வந்து தூக்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. ஷாஜகான் மலைவாழ் எஸ்டி மக்களை டார்ச்சர் பண்ணி இருக்கிறாரு. அந்த விஷயம்லாம் இப்போ வெளியாகிருக்கு. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் என்ற திட்டத்தின் கீழ் வேலை பார்த்த மலைவாழ் மக்களின் சம்பளத்தையும் கற்பையும் ஆட்டையை போட்டு இருக்காரு நம்ம ஷாஜகான் அண்ணன். ஏனென்றால் போன முறை அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டளிக்கவில்லையாம். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி இந்த விவகாரங்களை இப்போ விசாரிச்சுக்கிட்டு வருது. இப்படி சமூக விரோதிகளுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு அவல நிலை மேற்கு வங்கத்தில் இருந்து வருகிறது. அவர்களை காப்பாற்றத்தான் அந்த டிஎம்சி கட்சி அங்கு ஆட்சியில் இருக்கிறது. அந்த பெண்களை இரவில் தான் தங்கியிருக்கும் அறைக்கு வர சொல்லுவாராம் ஷாஜகான். வேற எதுக்கு? ஓட்டு போடுவது எப்படி என்று பக்கத்தில் உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கத்தான். பாவம், படிப்பறிவில்லாத பெண்களாச்சு, உதவி பண்ண வேண்டாமா? பள்ளிக்கூடம் தான் அவங்களுக்கு கட்டி கொடுக்க முடியலை, அட்லீஸ்ட் பள்ளி அறையையாவது கட்டி கொடுப்போமே. இந்த மாதிரி ஒரு நல்லாட்சியை நடத்தி கொண்டு இருப்பது பாசகவுக்கு பிடிக்கவில்லை, பொறுக்கவில்லை. நம்மளை நார அடிக்கிறதுக்குன்னே திரிகிறாங்க இந்த காவிங்க. எம்என்ஆர்இஜிஏ சம்பளத்தை ஷாஜகான் எஸ்டி மக்களிடம் கேட்கும்போது அவர்கள் அதை செலவழித்து விட்டதாக கூறினால் என்ன சொல்லுவார் தெரியுமா? போய் யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாராம்.
அதையும் செய்ய முடியாதவர்களுக்கு தனது அறையில் தூங்குவதற்கு அவர் பெட்டை கொடுத்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பாராம். அத்தனை நல்ல உள்ளம் அவருக்கு. திரிணாமுல் என்றாலே படுக்கை அறையும் பல கதைகள் சொல்லும். கல்கத்தாவில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் தீவு மாதிரியான சந்தேஷ் காலியில் இப்படிப்பட்ட சமூக சேவை பலகாலமாக நடந்து இருக்கிறது. நிலத்தை கேட்டு கொடுக்க மறுக்கும் மலைஜாதி மக்களின் நிலங்களில் கடல் தண்ணீரை கொண்டு வந்து உப்பை கலக்கி நீர்ப்பாசனம் பண்ணுவாராம் அந்த ஷாஜகான் அண்ணன். ஏம்னா அந்த நிலத்துல எந்த பயிரும் விளைந்து விடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். நீங்க தப்பா திரிணாமுல் கட்சியை பத்தி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு இந்த கம்பெனி பொறுப்பாகாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நிறைய உள்ளது, மீண்டும் வந்து சொல்லுவேன். வரட்டா மக்களே, ஜெய் ஹிந்த்.